ஹலோ மக்களே, ஹாய் ஐடி ஃபேமிலி. நான் உங்கள் அம்ஜத். இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலே ஆறா ஓடின பாலாற்றோடைய ஆற்றங்கரையில் தான் வந்து உட்காந்துட்ருக்கேன். பாலாறு அப்படின்றது பார்த்திங்கன்னா நந்தி ஹில்ஸ் கர்நாடகாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 93 கிலோமீட்டர் வந்து கர்நாடகாலையும், 33 கிலோமீட்டர் ஆந்திராலையும், 222 கிலோமீட்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வயலூர் அப்படின்ற இடத்துல கடலில் போய் இது வந்து கலக்குது. இந்த ஆறு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு மணலோடைய சோர்ஸாக தான் இந்த பாலாறை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போயோ ஒரு முறை இதில் வந்து தண்ணி வரும். ரொம்ப மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி போகும். பட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில், அதாவது 91, 96, 2015, 2020 இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலாறில், அதாவது எங்கே அது ஆரம்பிக்குதோ, அதாவது கர்நாடகாவில் இருக்கிற நந்தி ஹில்ஸில் ஆரம்பித்து கடைசியாக நம்ம கடலில் போய் கலக்கிற வரைக்கும் பயங்கரமான தண்ணி ஓடுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2021 நவம்பரில் தான். அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் 1,04,500 கன அடி வரைக்கும் இந்த பாலாத்தில் வந்து தண்ணி போயிருக்கு. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பமாக இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம், தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஃப்ளோவாக போயிட்டுருக்கு அப்படின்றது தான் வந்து உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு நாம் இங்கே வந்திருக்கோம். நீங்களே பார்த்துருக்கலாம், பட் கரையே இல்லை. அதாவது ஒரு ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து மணல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிச்சிட்டு போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போது இந்த பாலாறு வந்து ஓடிட்டுருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும், அதாவது எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆறோட ஸ்ட்ரெச் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஆறு வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மணலும் செம்மண்ணும் வந்து கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. பட் தண்ணியை நான் வந்து கையில் எடுத்து பார்த்தேன், ரொம்பவே வந்து கிளியராக தான் இருக்குது. இந்த பாலாறை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் வந்து தண்ணி ஓடினாலும் நிறைய தண்ணீர் வந்து கடலில் போய் வீணாக தான் கலக்குது அப்படின்றது பல பேரோடைய ஆதங்கம். இந்த பாலாற்றை பொறுத்து ஆந்திராவும் சரி கர்நாடகாவும் சரி நாங்கள் இங்கே அணை கட்ட போகிறோம், அங்கே அணை கட்ட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, இவ்வளோ பெருசாக ஓடுது ஆறு, ஏன் இந்த இடத்துல ஒரு அணை கட்டினா என்ன அப்படின்றது தான். இந்த இடத்துல அணை கட்டினா என்ன ஆகும் அப்படின்றது நல்லா ஓரளவுக்கு இந்த தண்ணி, இந்த ஒரு சயின்ஸ் பற்றி புரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போது இவ்வளோ தூரம் ஓடுற தண்ணி ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல அணை கட்டினீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஊருக்குள்ளே வந்துடும் அப்படின்றது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. தரைப்பாலம் ஒரு காலத்துலலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. பட் தரைப்பாலமும் பார்த்திங்கன்னா ஏன்னா இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ரேராக வந்து ஓடுது அப்படின்றதுனால தரைப்பாலங்களும் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியல. கவர்மெண்ட் வந்து இதுக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டுட்ருக்காங்க. இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்றது ஒரு சிலது எனக்கு தெரியுது. பட் இதை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க வந்து இதுக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு அணையோ இல்லை கொஞ்சம் தண்ணீரை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் வழிவகைகளை எடுத்தாங்க அப்படின்னா இப்போது ஓடுற மாதிரி பாலாறு எப்போவுமே வந்து செழிப்பாக இருக்கும். எப்போவுமே நமக்கு வந்து அதுவும் சம்மர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் பிரச்சனைலாம் வராத அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோடைய எதிர்பார்ப்பு. அதுவும் இந்த பாலாற்றை ஒட்டி நான் இருக்கிறதுனால இந்த பாலாறில் ஓட தண்ணி தான் வந்து நான் பிறந்ததுலேருந்து குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் அதை தான் வந்து நான் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பாலாறு தண்ணியை தான் நான் வந்து குடிச்சிட்ருப்பேன் அப்படின்றதுனால இது மேலே எனக்கு ஒரு கன்சர்ன் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக பல பேருக்கு வந்து இந்த ஆறு, குளம், ஏரி இதெல்லாம் வந்து தூர்வாரப்படணும், அதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஆதங்கம்லாம் பல பேருக்கு இருக்கும். எப்போவுமே இப்போ எப்படி இதில் தண்ணி ஓடுதோ, எப்படி வந்து காவேரியில் நிறைய ஊர்லெலாம் வந்து எப்போவுமே ஆறில் தண்ணி இருக்கும், அது மாதிரி எங்கள் ஊர் ஆறுலேயும் வந்து எப்போவுமே தண்ணி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை. மேபி இந்த வீடியோவை பார்க்குற உங்களுடைய ஆசையாக இது இருக்கலாம். அதே மாதிரி நம்ம பாலாறு பார்த்திங்கன்னா பேத்மங்கல் அப்படின்ற இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் குப்பம், ஆந்திராவில் இருக்கிற குப்பம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி, ஆம்பூர், குடியாத்தம், காட்பாடி, வேலூர், மேல்விசாரம், ஆற்காடு, ராணிப்பேட்டை அப்படின்னு போய் அப்புறம் வாலாஜா, காஞ்சிபுரம், வாலாஜாபாத், செங்கல்பட்டு, கல்பாக்கம், அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயலூர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல போய் கடலில் வந்து கலக்குது. இவ்வளோ ட்ராவல் பண்ணி இது பார்த்திங்கன்னா பல மக்களுக்கு வந்து மெயின் நீர் ஆதாரமாக வந்து இருந்துகிட்ருக்கு. பல விவசாயிகளுக்கு வந்து இது வந்து ஒரு விவசாயத்துக்கான ஒரு மெயின் ஆதாரமாக இருந்துகிட்ருக்கு. இதில் வந்து தண்ணி இருந்தாலும் இல்லைன்னாலும் இல்லாத காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த ஆறை ஒட்டி வாழ்ந்துட்டுருக்க மக்களுக்கும் சரி விவசாயத்துக்கும் சரி ஒரு மெயின் நீர் ஆதாரமாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம வேடிக்கை பார்க்க வந்தாங்க இல்லையா, அவங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழே வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டில் ஆகட்டும், அந்த ஜூஸ் குடிக்கிற கப்ஸு, இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கழிவுகளெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இதில் தான் கலக்கும். இதை நம்பி இருக்கிற பல மக்கள் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த பாலாறு எப்போவுமே ஒரு பால் ஓடும் ஆறாகவே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை, ஈவன் உங்களுடைய ஆசை.
நான் சொன்ன விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நானே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஆறுலலாம் தண்ணி ஓடிச்சுன்னா போகாதீங்க அப்படின்னு. பட் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்கு தான் வந்திருக்கேன். நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் அதை வந்து வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நான் யோசித்தேன் தண்ணியில் இறங்கி உங்களுக்குலாம் காட்டணும் அப்படின்னு. பட் அது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறிடக்கூடாது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு பத்திரமா போங்க. பை பை.